ரூபாய் 5 கோடிக்கு 7 சொகுசு கார்கள் வாங்க லோக்பால் விருப்பம், எதிர்க்கட்சிகள் விமர்சனம். ஸோ இதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் லோக்பாலில் வந்து கவர் ஆகும். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013 அதன் அடிப்படையில் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஊழலுக்கு எதிராக இவங்க யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்ஸ், குரூப் ABCD ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் ABCD ஆஃபீஸர்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் எதிராகவும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அதே மாதிரி 8 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ அந்த 8 மெம்பர்ஸில் 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியரி மெம்பர்ஸாக இருப்பாங்க, 50% மெம்பர்ஸ் வந்து SC ST OBC மைனாரிட்டிஸ் அண்ட் விமன்ஸ் இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக வந்து இருக்கிறவங்க தான் இந்த லோக்பால் அமைப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சேர்பர்சனையும் மெம்பர்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்து செப்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி லோக்சபா, அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா அவர் வந்து நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சர்விங் ஜட்ஜு வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டியில் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் மெம்பர் அப்படின்னா பிரசிடென்ட் நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட். ஸோ இவங்க இந்த எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி லோக்சபா, CJI, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிட்டிங் ஜட்ஜ், இவங்களுடைய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட்டை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு கமிட்டி இருக்கும். அதனுடைய பேர் பார்த்திங்கன்னா சர்ச் கமிட்டி. ஸோ இந்த சர்ச் கமிட்டி தான் இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்ச் கமிட்டியில் இருக்கக்கூடிய 50% மெம்பர்ஸும் SC ST OBC அதே மாதிரி மைனாரிட்டிஸ், விமன் இதில் இருக்கக்கூடியவங்க தான் இதில் 50% சர்ச் கமிட்டியில் வந்து இருப்பாங்க.